வணக்கம். ஜடாயு லாக்ஸ். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி வரப்போகிற வாரங்களில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வந்து வெள்ளிக்கிழமை இருந்தது. எப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங் நல்லா ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா 31,362 அப்படின்ற ஹையை டச் ஆச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 11,189 லோவை டச் ஆச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பவுன்ஸ், மறுபடியும் நெகட்டிவ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ். இந்த மாதிரி வந்து 11,305 க்ளோஸ் ஆச்சு. மெயின் ரீசன் ட்ராப்புக்கு என்னன்ற மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்கர், ஈரானியன் ஆயில் டேங்கர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அந்த நியூஸோட வெளிப்பாடு தான் வந்து மார்க்கெட் விழுந்தது. பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, எண்ட் ஆஃப் த டேயில் வந்து இன்ஃபீலாம் ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுத்தது மார்க்கெட்டில். மார்னிங் அதே மாதிரி மார்னிங்கும் சரி, ஆல் த்ரூ த டேயும் சரி, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எப்போவுமே ரன் ஆகின்றது என்னென்னா, யூஎஸ் சைனாவோட ட்ரேட் டாக்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 11,305 அப்படின்ற ஒரு லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே தான் 70 பாயிண்ட் பாசிட்டிவ். அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 246 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நல்லா இருந்தாலும் மறுபடியும் ஒரு நெகட்டிவ் போய்ட்டு மறுபடியும் ஒரு மைல்டு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. 0.1%, 29 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஒரு 3-4% மேலே ரைஸ் ஆனாலும், இப்போது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து இன்வெர்டர் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இருக்குது, அது பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்லி 1900 வரல, பட் 4% கிட்ட ரெடியூஸ் ஆச்சு. 1925 கிட்ட கூட வந்தது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ். நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து டே ஹை டே லோ வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அப்புறம் எந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பிரேக் டவுன் ஆச்சு 15 மினிட்ஸ் கீழேனா செல் பண்ணுங்கள், பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அது ஒரு மேலே ஏற ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவாகவே போச்சு. 1925 1989 வரைக்கும் போச்சு. ஆனால் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆச்சு. என்ன ரீசன்னா, மெயினாக டிவிடெண்ட் கொடுக்கறதுனால 40 ருபீஸ் டிவிடெண்டும் 5 ருபீஸ் ஸ்பெஷல் டிவிடெண்டும் கொடுத்தாங்க, அந்த ரீசன்னால். ஸோ அதுவும் ஒரு லோவர் லெவல்லேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்ததுனால அகைன் ஓவரால் நிஃப்டி ஐடி பேக்கும் வந்து நிஃப்டி ஐடி பேக் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சு 228 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சது, 1.51%. அது மாதிரி டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ டச் ஆகி ரைஸ் ஆகிருக்கு. சிப்லா 4.55%, வேதாந்தா 4% மேலே ரைஸ் ஆச்சு. இன்ஃபோசிஸ் 4%, 823 கிட்ட போயிட்டு மறுபடியும் ஒரு மைல்ட் ப்ராஃபிட் புக்கிங் 814 முடிஞ்சிருக்கு. டாடா மோட்டார் நியர்லி 4% அப்பில் முடிஞ்சிருக்கு. ஓஎன்ஜிசி 2.79% அப்பில் முடிஞ்சிருக்கு. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் 3.3%, ஐஓசி 3.2%, கெயில் நியர்லி 2%, எம்என்டம் 1% நியர்லி நெகட்டிவ், ஜி என்டர்டைன்மெண்ட் 1% நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த வாரத்தில் வந்து ரிசல்ட்ஸ் வேறு வருது, ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம். அதே மாதிரி மார்க்கெட் குளோபல் இண்டிசஸில் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து சைனாவோட டாக்ஸ் வந்து சுமூகமாக இருந்தது. ஸோ இது வந்து வேர்பலில் வந்து சக்ஸஸ் ஆச்சு, பட் ரிட்டர்னில் வந்து ஒரு 3 to 5 வீக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு 30 to 40 பில்லியன் டீல் வந்து சக்ஸஸ் ஆகுது இந்த மாதிரி ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 250 மில்லியன் கூட்ஸ்க்கு வந்து 5% டேரிஃப் ஹைக் ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. 25%, 30% வரைக்கும் அதை வந்து தற்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு முக்கியம். 18 மந்த்ஸ் நியர்லி இந்த மாதிரி ட்ரேட் வார் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ மார்க்கெட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்சுவேட்டும் ஆச்சு, நல்லா வோலடைலையும் கொடுத்துச்சு. இவங்க ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரைஸ் பண்ணுவாங்க, அவங்க ரைஸ் பண்ணுறாங்கன்னு இவங்க ரைஸ் பண்ணுவாங்க. இதே இதில் போயிருந்தப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப வாலடைலாக இருந்துச்சு. ஒரு 18 மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வரும்போது ஒரு 100 பாயிண்ட் கீழே போய்டும் நிஃப்டிலேயே. அது குளோபல் இண்டிசஸ்லையும் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்னா மறுபடியும் கீழே போய்டும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். இதே கண்டிஷன்லேயே போச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்போ வந்து தற்போது கொஞ்சம் அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரேட் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்மூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.3% 80,057 அப்படின்ற ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு, பாசிட்டிவ் ரேஞ்சில்.
அதே மாதிரி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 3% அப் 347 பாயிண்ட்ஸ். கேக் பார்த்தீங்கன்னா 96 பாயிண்ட்ஸ். FTSE வந்து 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. SGX நிஃப்டி வந்து 11,287 அப்படின்ற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. நம்ம ஃபியூச்சர் லெவல்ஸோட இது வந்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கலாம். 22 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பட் இது ஒரு 4 கேப்பை பார்க்குமா என்னன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்ட அப்புறம் காலையிலே தெரிய வரும். மார்க்கெட் 9 o'clock போதே தெரிய வரும் எவ்வளோ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நியூஸும் பார்த்துலாம். நம்ம வேர்ல்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் நிறைய, அதாவது சில பாசிட்டிவ் நியூஸும் இருக்குது, நெகட்டிவ் நியூஸும் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வாரத்தை மார்க்கெட் வந்து ட்ரைவே பண்ண போகுது. அப்சைடாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது போகும், டவுன் சைடு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால தான் வந்து இதுவும் எது வெயிட் ஜாஸ்தி அப்படின்றத மார்க்கெட் ரன் ஆகும்போது தான் நம்மளுக்கே தெரிய வரும், இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து தெரிய வரும். வேர்ல்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் ப்ரொஜெக்ஷனை வந்து 6% கட் பண்ணியிருக்கு. பட் 2021 வந்து கட் பண்ணல. அடுத்த வருஷம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து கட் பண்ணல. பட் இந்த வருஷத்துக்கான ப்ரொஜெக்ஷன் வந்து இப்போ வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரிசம் மூமெண்ட்டு தான் இது, நியூஸ் தான் இது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஐஐபி டேட்டாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். IRCTC பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. லிஸ்ட் ஆகிறது வந்து 9 மணிக்கு 9:15 லிஸ்ட் ஆகாது. IPOன்றதுனால 10 o'clock தான் ஃபஸ்ட் டே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நியர்லி 50% ப்ரீமியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ யாராவது இந்த ஹோல் வாங்கி வச்சுருக்கீங்க, லார்ஜ் சைஸில் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 50% இல்லை ஒரு 40% வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல அப்பில் இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல போட்ட காசில் வந்து அமௌண்ட் எடுக்கிறது தான் மேட்ரு. ஸோ அதுதான் வந்து ஒரு இப்போ 310 320 வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்க 50% ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஷேர்ஸ்க்கு வந்து ரைஸ், 40 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 20 ஷேர்ஸ் ரைஸ்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 450 rupees மேலேயே வந்துடும். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு. எப்படி மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதில் அரபிந்தோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளெச் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை. ஸோ அந்த ஒரு ரீசன், எக்ஸிஸ்டிங் லோன்ஸை பே பண்ணுன்ற ரீசன், அதெல்லாம் ரீசன்லாம்னால அரபிந்தோ ஃபார்ம் வந்து தொடர்ந்து 52 வீக் லோ வந்து டச் பண்ணிகிட்டே வருது ஆன் டே டு டே பேசிஸ். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் சம்டைம் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 380 லெவல்ஸ்க்கு போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து 400 rupees வரும்போது நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, 380 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற இந்த 5 years லோ வந்து கட் ஆகிட்டே இருக்கிறதுனால இது எங்கே ஸ்டாப் ஆகும்னு தெரியல, அன்லெஸ் ஒரு நல்ல நியூஸ் வர வரைக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இதில் வந்து ட்ரேட் பண்ணேன். இந்த வாரத்தில் நிறைய ரிசல்ட்ஸ் வருது. மெயினாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரிசல்ட்ஸ் வருது. அது மாதிரி வாரத்தில் வந்து SBI லைஃபு, விப்ரோ ACC அது வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருது. மைண்ட்ரி, ஜி என்டர்டைன்மெண்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், அம்புஜா சிமெண்ட்ஸ், ICC லாம்பஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 96 ஸ்டாக்ஸ் வருது. அது இந்த அப்டேட்ஸ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நம்மளுக்கு வந்து எப்படி IIP டேட்டா வந்துச்சோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து டேட்டாஸ் வந்து வரும். அதே மாதிரி நம்மளோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து 14th October அன்றைக்கி வருது. ஸோ அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா டியூஸ்டே அன்றைக்கி வருது. ஹவுசிங் பர்மிட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், செப்டம்பர் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ். ஸோ இது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். இது கொஞ்சம் நம்ம வாட்ச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூரோ இதில் பார்த்தீங்கன்னா IIP டேட்டா, அங்கே இருக்கிறவங்களோட IIP டேட்டா மண்டே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. மத்தியான டைமில் தான் இது யூஸ்வலாக ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கு எக்கனாமிக் கேலண்டர் investing.comல பார்த்தீங்கன்னா கூட தெரிய வரும். ட்ரேட் டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது வெட்னஸ்டே அன்றைக்கி. நிறைய யூரோப்னா யூரோ ஏரியாவில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு கண்ட்ரிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் உங்களுக்கு. சைனாவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து வருது. அதுமாதிரி இன்ஃப்ளேஷன் டேட்டா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வருது. ஜிடிபி க்ரோத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி வருது. இதுவும் ஒரு குரூஷியலான ஆக்டிவிட்டி தான். ஜப்பானுக்கு வந்து IIP டேட்டாஸ் டியூஸ்டே அன்றைக்கி வருது. இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஃப்ரைடே அன்றைக்கி வருது. ஸோ ஜப்பானும் வந்து ரொம்ப முக்கியமாக, அதாவது காமிக்கிறது எல்லாமே முக்கியம். அது வந்து மார்க்கெட்டில் எஃபெக்ட்னஸ் காமிக்கும் அப்படின்றதுலாம் தான் இந்த டேட்டாஸ். சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு லவ் ஃபெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல
வேர்பல் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் அவரோட ஆம்பிஷனுக்கு இது கம்மி தான், கம்மியாக ஸ்லோ ரேட் தான் போயிட்டுருக்கு. ஸோ வேர்பல் அக்ரிமெண்ட் வந்து ரிட்டர்னில் வந்து சைன் ஆகிறதுக்கு ஒரு 3 to 5 weeks ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. வேர்பல் அக்ரிமெண்ட்டில் பாசிட்டிவ் அப்படின்றதுனாலே மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக சென்டிமெண்ட்டு தான் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர் டேட்டாஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து வெயிட் ஆகுதுன்னு முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கூட வந்து ஈரானியன் ஆயில் டேங்கர் வந்து அட்டாக் ஆனதுனால மார்க்கெட் அங்கேயே சல்லுன்னு விழுந்துருச்சு. ஒரு டே ஹைலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துச்சு நிஃப்டியில் மட்டுமே. ஸோ அந்த மாதிரி வால்டைலாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இவங்க கால் கொடுத்தாங்க அவங்க கால் கொடுத்தாங்கன்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீ கூட வந்து மார்க்கெட் ஒரு 340 330 வந்து கிராஸ் பண்ணும்போது வந்து பை கால் கொடுத்தாங்க. ஆனால் பை கால் கொடுத்த ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அந்த பீக்கை டச் ஆகிட்டு இமீடியட்டாக விழ ஆரம்பிச்சிச்சு. ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு மேலே தான் ரிக்கவரே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு வால்டைல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கோம், சூப்பர் ட்ரெண்ட் லெவல்ஸு, சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆகுதா இல்லை வந்து பிரேக் அவுட் ஆகுதா பிரேக் டவுன் ஆகுதான்னு பார்க்கணும். அதுமாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக்டல் மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து பெரிய லெவலில் விழவே இல்லை. மார்க்கெட் விழும்போதும் சரி, அதே மாதிரி ஏறும்போதும் கரெக்டாக ஒரு ரேஞ்ச் லெவலில் தான் மூவ் ஆச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி ஜி என்டர்டைன்மெண்ட் ரிசல்ட்ஸு, இந்த ரிசல்ட்ஸ் டேட்டா பார்க்கலாமே. இந்துஸ்தான் யூனிலிவர் 1900 கிட்ட மேலேயே இருக்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2100 தான் இதோட 52 வீக் ஹையில் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆகுமா, இதோட வால்யூம் என்ன, இது எந்த லெவலுக்கு ட்ரேட் ஆக போகுது அப்படின்றது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு 2004 லெவலில் இருக்குது. 2100 அப்படின்றது தான் இதோட 52 வீக் ஹை. 52 லோ வீக் லோ பார்த்தீங்கன்னா 1477 அப்படின்னு இருக்குது. லாஸ்ட் இயர் இதே டைமில் எப்படி ரிசல்ட்ஸில் இது இம்பாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஒரு நெகட்டிவாக தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டைம் எப்படி எஃபெக்ட் ஆக போகுது, வால்யூம் இதோட ஓவரால் வால்யூம் எவ்வளோ, டபுள் டிஜிட் க்ரோத் காமிக்க போகிறாங்களா அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15th October வந்து விப்ரோ அண்ட் ஏசிசி லிமிடெட் வருது. விப்ரோ மாதிரி ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா அன்றைக்கி நைட் வந்து ஏடிஆர் யூஎஸில் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால அமெரிக்கன் டெபாசிட் ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டில் இது எவ்வளோ தூரம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ பாசிட்டிவ்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி கூட நம்ம மறுநாள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஏசிசி லிமிடெட் ரொம்ப முக்கியமான ஸ்டாக். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இந்த பேர்லாம் இப்போதைக்கு ரிலையன்ஸ் அனில் அம்பானி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால நிறைய டெப்ட் கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மைண்ட்ரி லிமிடெட் 16th October வருது. ஜி என்டர்டைன்மெண்ட் 17th October. ஸோ 16, 17, 18 பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்டில் நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 17th October வருது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 18th October வருது. ஆல்மோஸ்ட் 52 வீக் கிட்டே இருக்குது. பட் இன்னும் 50 வீக் ஹையில் வந்து டச் பண்ணல. 1400 லெவல்ஸ் தான் வந்து அதோட 50 வீக் ஹை. ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். இதுலேயும் முதல் நாள் அன்றைக்கி மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். 19th October எல்ஐசி அண்ட் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வருது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வருது பெட்ரு. வீக்லி மந்த்லி பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸை வாங்கி கூட நம்ம அந்த டைமில் வந்து விற்கலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம மறுபடியும் ஒரு நல்ல ஹை போயிட்டு மறுபடியும் ஒரு லோவர் லெவலில் முடிஞ்சு அப்புறம் வந்து 11,305 பிரேக் அவுட் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. சென்டிமெண்ட்ஸ் சில இதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஈரானியன் ஆயில் டேங்க் வந்து நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்தாலும் இம்மிடியட்டாக ரீபவுண்ட் ஆனதுனால இது பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் எங்கேயுமே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. இதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். 11,181 அப்படின்ற லெவலு. ஸோ அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நாளைக்கு வாட்ச் அவுட் பண்ணுங்கள். அது பேஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதே மாதிரி இன்ஃபோசிஸ்லேயும் சரி, அது இன்ஃபோசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு செக் பண்ணிடலாம்.
5 minutes சார்ட்டில் கொண்டு வரேன் உங்களுக்கு. ஸோ 5 minutes சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஈக்கணும் பார்க்கலாம். நான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து 48,2.2 அப்படின்ற லெவல் வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை நடந்திருக்குன்னா மார்னிங் பாசிட்டிவ் நோட்லேருந்து ஓப்பன் ஆகி மேலே போச்சு. பட் இந்த சூப்பர் ட்ரெண்ட் லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே ஒரு கிராஸ் ஓவர் ஆச்சு. இந்த செல் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆச்சு நியர்லி 11,306 அப்படின்ற லெவலில். இந்த லெவலில் நம்ம செல் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே பை பண்ணியிருக்கணும். 11,260 லெவல்ஸ் மேலே பை பண்ணால் ஸ்டாப் லாஸ்க்கு கீழே இந்த லைன் கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். ஸோ அது ட்ரிகர் ஆகாமல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் வந்து அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட 11,260 இருந்தது. 11,260லேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் ஒரு பாசிட்டிவ்ல முடியுது. இது வந்து லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ். ஸோ இது வந்து நம்ம இக்னோர் பண்ணலாம். இல்லை ட்ரேட் பண்ணிதோன்னா ஒரு மைல்டு நெகட்டிவ்ல தான் நம்ம வெளில வந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பர்டிகுலர் EMA 520 அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் லெவல் RSI பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் ரிசல்ட்ஸ் வந்தது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கப்புறம் இது ஸ்டாக் ஏறுமா அப்படின்னு பார்த்தோன்னா Infosys ADR ரிப்போர்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். அதில் என்ன ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி இந்தியன் மார்க்கெட்லையும் இதே தான் போதா அப்படின்றது நீங்கள் ஒரு தான் செக் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் செக் பண்ணுறத விட நம்ம டேரெக்டாக சைட்டில் போய் செக் பண்ணுறது. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 2% கிட்ட வந்து 1.8% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அன்னையோட ஹை பார்த்தீங்கன்னா $11.31 பெர் ஷேர். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து இது மேபி ஒரு ஓப்பன் அண்ட் ஹை வந்து ஒன்றா இருந்து அங்கேருந்து வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது எப்படி தான் நடக்குன்றது இல்லை. என்ன ரீசன்னா இது மார்க்கெட் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துன்னு இருக்கு. பட் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ADR மார்க்கெட்லேயே ஒரு 4-5% ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது கூட 740 லெவல்ஸ் இருந்தது. அன்றைக்கி மட்டுமே வந்து நியர்லி 782 லெவல்ஸ் கிட்ட வந்து மேலே போச்சு. 35-40 rupees கிட்ட வந்து நல்லா பாசிட்டிவ் கொடுத்தது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2% லோவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ரியாக்ட் ஆச்சுன்னா இது அகெயின் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது பார்த்து செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம 5% 6% ஏறும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ADRல வந்து நெகட்டிவ்ல இருந்து மார்க்கெட் மறுபடியும் நெகட்டிவ் இன்ஃபோசிஸ் மறுபடியும் நெகட்டிவ்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒருவேளை இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தாலும் பாசிட்டிவ் ஆச்சுன்னா இது வந்து ADR மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இதில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜடாயு லாக்ஸை. ஏதாவது டவுட்ஸ்னால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி அதை சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.